தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 386வது நாமம் தொடங்கி 400வது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் நாமம் ஓம் ஷடங்க தேவதா யுக்தாயை நமக என்பதாகும். 6 அங்க தேவதைகளுடன் கூடியவள். தேவியின் மந்திர வடிவத்தை 6 அங்கங்களாக கூறுவார்கள். அந்த 6 அங்கங்களுக்கும் உரிய தேவதைகள் வருமாறு: ஹிருதயத்தில் ஹிருதய தேவியாக இருக்கிறாள், சிரசில் ஷிரா தேவியாக இருக்கிறாள், ஷிகையில் ஷிகா தேவியாக திகழ்கிறாள், கண்களில் நேத்ரா தேவியாக விளங்குகிறாள், கவசத்தில் கவச தேவியாகவும் அஸ்திரத்தில் படைக்கலன் அதாவது அஸ்திரா தேவியாகவும் திகழ்கிறாள். அம்பிகை வேத வடிவானவள். அவ்வடிவத்தின் அங்க தேவதைகளே வேதங்களில் 6 அங்கங்கள். அவை சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் ஆகியவையாகும். தொடரும் நாமம் ஓம் ஷாட்குண்ய பரிபூரிதாயை நமக என்பதாகும். 6 குணங்கள் நிறைந்தவள். வீரியம், ஞானம், புகழ், செல்வம், கொடை, வைராகியம் ஆகிய 6 குணங்களும் நிறைந்தவள். முருகனின் 6 முகமும் மேற்கண்ட 6 குணங்களையே உணர்த்துகின்றன. தொடரும் நாமம் ஓம் நித்ய கிளின்னாயை நமக என்பதாகும். எப்போதும் உள்ளத்தில் கசிவுள்ளவள். கருணையே வடிவான தேவியின் உள்ளத்தில் எப்போதும் ஈரக்கசிவு இருக்கும். ஒருபோதும் அவள் மனத்தில் இரக்கமின்மை இருந்ததில்லை. தொடரும் நாமம் ஓம் நிருப்பமாயை நமக என்பதாகும். ஊமையற்றவள். ஈடானதும் உயர்வானதும் இல்லாதவளுக்கு எதனை ஊமையாக நாம் கூற இயலும்? தனக்கு ஊமை இல்லாதான் என்பார் திருவள்ளுவர். தொடரும் நாமம் ஓம் நிர்வாண சுகதாயின்யை நமக என்பதாகும். மோட்சத்தை தருபவள். பானம் என்றால் உடல். நிற்கூட்டல் பானம் என்பது நிர்வாணம், அதாவது உடலற்ற மோட்சம். பொதுவாக ஆடை இல்லாத உடலைத்தான் நிர்வாணம் என்று குறிப்பிடுகிறோம். ஆனால் உடலற்ற நிலையே நிர்வாணமாகும். உடலோடு கூடிய உயிர்களுக்கு துன்பம் உண்டு. உடலற்ற முக்தி ஆனந்தத்தை அருள்பவளாக இருக்கிறாள் அம்பிகை. தொடரும் நாமம் ஓம் நித்யா ஷோடசிகா ரூபாயை நமக என்பதாகும். 16 நித்யா தேவிகளின் வடிவானவள். 16 திதிகளுக்குரிய தேவிகளை திதி நித்யா தேவிகள் என்று கூறுவர். அவர்களில் 16வது நித்யை அம்பிகையே என்பர். அவர்கள் அனைவரின் வடிவானவளும் அம்பிகைதான். சோடசம் என்றால் 16. காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வக்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, ஸ்வரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா, மகாநித்யா என்ற ஸ்ரீ லலிதா தேவி ஆகிய 16 திதி நித்யா தேவிகளின் வடிவானவள். தொடரும் நாமம் ஓம் ஸ்ரீ கண்டார்த்த ஷரீரின்யை நமக என்பதாகும். ஈசனை பாதி உடலாக கொண்டவள். ஸ்ரீ என்றால் நஞ்சு என்று நாம் முன்னரே கண்டோம். நஞ்சை கழுத்தில் வைத்த ஈசனை ஸ்ரீகண்டன் என்பர். அவனது பாதி உடலாக திகழ்பவள், அதாவது அர்த்தநாரீஸ்வர மூர்த்தத்தில் பாதியாக திகழ்பவள். புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே என்று அழைக்கிறார் அபிராமி பட்டர். மிடரு என்றால் கழுத்து. ஸ்ரீகண்டன் என்பதன் நேரான அழகான தமிழாக்கம் திருமிடற்றான் என்பதாகும். தொடரும் நாமம் ஓம் பிரபாவத்யை நமக என்பதாகும். ஒளிவட்டம் உடையவள். பிரபா என்றால் ஒளிவட்டம். தெய்வ திருமேனிகளை சுற்றியுள்ள ஒளிவட்டம் பிரபை எனப்படும். அஃது தெய்வத்தன்மையின் ஓர் அம்சம். எனவேதான்
திருக்கோவில்களில் மூர்த்தங்களுக்கு பிரபை அமைக்கின்றனர். அதனை திருவாசி என்றும் கூறுவர். மேலும் திருவிழா காலங்களில் சூரிய சந்திரர்களையே இறைவன் ஒளிவட்டமாக பெற்றிருப்பதை குறிக்க சூரிய பிரபை மற்றும் சந்திர பிரபை ஆகிய இரண்டையும் வாகனமாகவே அமைத்து உலாவரச் செய்வது உண்டு. அம்பிகைக்கு அணிமாதி சித்திகளே ஒளிவட்டமாக திகழ்கின்றனர். தொடரும் நாமம் ஓம் பிரபாரூபாயை நமக என்பதாகும். அணிமாதி சித்திகளின் வடிவினள். அம்பிகையின் மேனியிலிருந்து வெளிப்பட்ட ஒளியிலிருந்து அணிமாதி சித்தி தேவதைகள் தோன்றினார்கள். அவர்களே தேவியின் பிரபையாக விளங்குகின்றனர். அவர்கள் தேவியிடமிருந்து தோன்றியதால் அவர்களும் தேவியின் அம்சமே. அல்லது தேவி அந்த சித்தி தேவிகளின் வடிவத்திலும் இருக்கிறாள் என்று நாம் பொருள் கொள்ளலாம். சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகி என்றும் ஒளியே ஒளி தரும் ஒளிக்கு இடமே என்றும் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் நயமுறப் பாடுகிறார். தொடரும் நாமம் ஓம் பிரசித்தாயை நமக என்பதாகும். பிரசித்தமானவள், பிரபலமானவள், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டவள். அனைவருள்ளும் இருக்கும் நான் என்ற உணர்வே அம்பிகைதான். ஆனாலும் மக்கள் அந்த நான் அம்பிகையை என்றும் உணர்வதில்லை. குழந்தைகள் அவளை உம்மாச்சி என்றும், பாமர மக்கள் ஆத்தாள் என்றும், கற்றவர்கள் பரதேவதை ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி என்றும் அறிகின்றனர். எல்லா சமயங்களிலும் பெண் தேவதைகள் உண்டு. எனவே அவளை பிரசித்தா என்றனர் வாக்தேவிகள். தொடரும் நாமம் ஓம் பரமேஸ்வரியை நமக என்பதாகும். மேலான தலைவி, ஈஸ்வரத் தன்மை பெற்ற அனைவரிலும் மேம்பட்டதால் அவள் பரமேஸ்வரி. பரமேஸ்வரன் என்ற சிவபெருமானின் சக்தியாக திகழ்பவள் பரமேஸ்வரி. தொடரும் நாமம் ஓம் மூல பிரகிருத்தியை நமக என்பதாகும். ஆதி காரணமான பிரகிருதி, அதாவது மூல பரம்பொருள் அவளே. ஒவ்வொன்றின் தோற்றத்திற்கும் காரணமான மற்றொரு பொருள் உண்டு. அம்பிகைக்கு அத்தகைய காரண பொருள் இல்லை. அவளே அனைத்திற்கும் ஆதி காரணியாக திகழ்கிறாள். மம யோனிர் மகத் பிரம்ம, அதாவது எல்லாவற்றிற்கும் பிறப்பிடமான பரம்பொருள் யானே என்று கண்ணன் கீதையில் உரைக்கிறான். இந்து மதத்தின் சாரம் அனைத்தையும் இரண்டே வார்த்தையில் கூறுங்கள் என்று மேல்நாட்டினர் சுவாமி விவேகானந்தரை கேட்டனர். பிரகிருதி விகிருதி என்ற இரண்டே வார்த்தையில் பதிலளித்தார் விவேகானந்தர். பரம்பொருள் மட்டும் மூல பிரகிருதி, மற்ற அனைத்தும் அதனிடம் இருந்து தோன்றிய விகிருதி என்பது அதன் கருத்தாக அமைகிறது. தொடரும் நாமம் ஓம் அவ்யக்தாயை நமக என்பதாகும். வெளிப்படையாக தெரியாதவள். அனைத்து உலகங்களும் அவளிடமிருந்து தோன்றியவை. அவற்றில் பலவற்றை எளிதாக காணலாம், சிலவற்றை முயன்றால் காணலாம். ஏனெனில் அவை வெளிப்பட்டு நிற்கின்றன. அம்பிகையை இங்ஙனம் காண இயலாது. மரத்தின் ஆணிவேர் வெளிப்படையாக தெரிவதில்லை. ஆனால் மரத்தின் மற்ற பாகங்களை காண முடிகிறது. மின்விளக்கு, மின்விசிறி, தொலைக்காட்சி பெட்டி, கணினி ஆகிய அனைத்தும் வெளிப்படையாக தெரிகின்றன. ஆனால் அவற்றின் ஆதார சக்தியான மின்சாரத்தை காண முடிவதில்லை. தொடரும் நாமம் ஓம் வியக்த அவ்யக்த ஸ்வரூபிண்யை நமக என்பதாகும். வெளிப்படத் தெரிவதும் தெரியாததுமாக இருப்பவள். தெரியாத பரம்பொருளில் இருந்து தெரியக்கூடிய பொருள்கள் தோன்றியுள்ளன. ஆகவே அவள் இரண்டுமாக நிற்கிறாள். ஞானிகளுக்கு அவள் வியக்தம், ஞானமில்லாதவர்களுக்கு அவ்யக்தம். சில மணி நேரத்தில் பக்குவப்பட்ட வேடனுக்கு நரசிம்மமூர்த்தி புலப்பட்டார். அவனுக்கு அவர் வியக்தம். பல நாள் உபாசகராக இருந்தும் பக்குவப்படாதவருக்கு நரசிம்மமூர்த்தி கண்ணில் புலப்படவில்லை. அவருக்கு அவர் அவ்யக்தம். கண்டார் கண்ட காட்சியும் நீ, காணார் காணா கள்வனும் நீ என்ற தாயுமானவர் பாடலை உரையாசிரியர் அவர்கள் இங்கே ஒப்புமை காட்டியுள்ளார். நிறைவாக வரும் நாமம்
ஓம் வியாபின்யை நமக என்பதாகும். எங்கும் வியாபித்து இருப்பவள், தானே அனைத்துமாய் விரிந்ததால் அனைத்து இடங்களிலும் பொருட்களிலும் காலங்களிலும் வியாபித்து நிற்கிறாள். எங்கும் பரந்துளான் என திவ்ய பிரபந்தமும் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்று தாயுமானவர் பாடலும் உரைக்கின்றன. உலகு எங்குமாய் நின்றாள் என்கிறது அபிராமி அந்தாதி. மலையிலே தான் பிறந்தாள், சங்கரனை மாலையிட்டாள். உலகிலே ஊதி உலக கனல் வளர்ப்பாள், நிலையில் உயர்த்திடுவாள். நேரே அவள் பாதம் தலையிலே தாங்கி தரணிமிசை வாழ்வோமே என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை நினைவு கூறி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். நாளையும் அன்னையின் சிறப்பை கூறும் பெயர்களையும் அதற்கான சிறந்த பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 386வது நாமம் தொடங்கி 400வது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.